பாவக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. இன்னைக்கு இதை வாங்கி உங்களுக்கு பாவக்காய் குழம்பு பண்ணி தரவா? என்னது பாவக்காவா? எனக்கு வேணாமா. அதுக்கு பதில் அது பக்கத்துல இருக்க பொடலங்காய் வாங்கி ஹோட்டல் ஸ்டைல்ல பொடலங்காய் கூட்டு பண்ணி தரீங்களா? நீங்க கேட்ட மாதிரியே புடலங்காய் வாங்கிட்டேன். இதை வச்சு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் புடலங்காய் கூட்டு. வெஜ் ரெஸ்டாரண்ட்ல மீல்ஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னா இந்த கூட்டை சின்னதா ஒரு கப்ல கொடுப்பாங்க. ஆனா அதோட டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். நம்மளும் அதே டேஸ்ட்ல வீட்ல எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படின்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல அரை கிளாஸ் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள், ஒரே ஒரு தக்காளியை சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. புடலங்காய் மேல இருக்க தோலை லைட்டா சீவி விட்டு அதை இந்த மாதிரி நீட்டமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியா நறுக்கின இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுல நம்ம நறுக்கி வச்சிருக்க புடலங்காவையும் சேர்த்துட்டு கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. காய் நல்லா வெந்ததும் இதுல நம்ம வேக வச்ச துவரம் பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கூட்டுக்கு நம்ம ஒரு பொடி அரைச்சு சேர்க்க போறோம். அதுக்கு 1/2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் வியர் பண்ணிருக்கேன். இந்த ட்ரெஸ் பத்தி சொல்லிடலாமா? இந்த ட்ரெஸ் வந்து நான் சல்வார் பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து தாங்க வாங்கியிருந்தேன். இதுவுமே ஒரு 3 பீஸ் பியூர் காட்டன் பாந்தினி டிசைன் போட்ட ஒரு சூப்பரான சல்வார் செட்டுங்க. இப்போ நம்ம அரைச்ச பவுடரை இந்த கூட்டோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே கடாயில 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் துருவன தேங்காயை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காவை வறுத்துட்டு சேர்த்தீங்கன்னா நைட்டு சாப்பிடும்போது கூட கூட்டு கெடாம இருக்கும். தேங்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல்ல புடலங்காய் கூட்டு ரெடி. இனிமே இதை நீங்க வீட்லயே ஈஸியா செஞ்சிடலாம். வெஜ் ஹோட்டல்ல மீல்ஸோட கொடுக்குற புடலங்காய் கூட்டு சூப்பரா செஞ்சுட்டேன். நான் டேஸ்ட் பண்ணவா, நீங்க டேஸ்ட் பண்றீங்களா? நீங்க டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. பண்ணிடவா? கண்டிப்பா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். பை.